வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். மத ரீதியாக வன்முறையை தூண்டும் வகையில் பேசியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு இரண்டாவது முறையாக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். பெருங்கவிக்கோ என்றழைக்கப்படும் முதுபெரும் கவிஞர் வாமு சேதுராமன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 90. உலகின் மிக மூத்தது தமிழர் நாகரிகம்தான் என்பது கீழடி அகழாய்வு மூலமாக நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கும் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்திருக்கிறார். இடைவேளைக்கு பிறகு விரைவுச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். மத ரீதியாக வன்முறையை தூண்டும் வகையில் பேசியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வட மாநிலங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசத்தில் கனமழை தொடர்ந்து வருகிறது. டெல்லியில் தாய் மகன் கொடூரமாக கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த இரட்டை கொலையின் பின்னணி என்ன? அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பயணத்தை நாளை மறுநாள் தொடங்க இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கான லட்சணையை வெளியிட்டிருக்கிறார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. அமெரிக்கா முழுவதுமாக 250வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற வான வேடிக்கைகளை அதிபர் டொனால்டு டிரம்பும் அவருடைய மனைவி மெலானியாவும் கண்டு ரசித்தனர்.